அரசியல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க கூடாத ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நாட்டிலையுமே நல்ல தலைவர்கள் நிறைய பேர் வந்துட்டு வழிநடத்தியிருக்காங்க. அந்த மாதிரி தலைவர்கள்லாம் சேர்ந்து எழுதினது தான் நம்மளோட வரலாறு. அந்த மாதிரியான நல்ல மூத்த தலைவர்கள்லாம் வந்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரியாம போயிடுச்சுன்னா, அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கிறதே புரியாம போயிடும். நம்ம தமிழ்நாட்டு அரசியலை மெயினா எடுத்து பார்த்தா, அதுல மேஜரா ஆட்சிக்கு வர்றவங்க 2 பேரு. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. ஆனா இந்த 2 கட்சிக்குமே காமனா ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனிதர். அவர்தான் வந்துட்டு ஒரு கட்சியை நல்லா வளர்த்து விட்டாரு, இன்னொரு கட்சியை உருவாக்குனாரு. அவர் வேற யாரும் இல்ல, மக்களால அன்போட புரட்சி தலைவர்னு அழைக்கப்படுற நம்ம டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான். பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சின்ன வயசுலேருந்து டிவி பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் அப்பையும் வந்து மக்கள்கிட்ட மைக்க நீட்டி இந்த டைம் யார் சிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் முக்கியமாக இந்த வயசான தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு இன்னமுமே எம்ஜிஆர் தான் சிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வந்துட்டு அவர் இல்லை அப்படிங்கிறது தெரியாமல் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க மேலே அபாரமான பாசம் வச்சுருக்காங்க. அவருக்கு முன்னாடியும் சரி, அவருக்கு அப்புறமும் சரி, நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க, நிறைய பேர் சிஎம் ஆயிட்டாங்க. ஆனாலும் எம்ஜிஆர்னா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் தான் மக்களுக்கு எப்பவுமே. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் வந்துட்டு அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்க படிக்க அவரோட லைஃபே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பயங்கர பசியோட சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தர் தமிழ்நாட்டோட சிஎம்மா பல வருஷம் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காரு. அண்ணா, எம்ஜிஆர் இவங்க 2 தலைவர்கள் தான் வந்து அவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பதவி விட்டு இறங்காதவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வருஷத்தோட அவர் மறைஞ்சே இப்ப 40 வருஷங்கள் ஆக போகுது கிட்டத்தட்ட. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் வந்து வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்துட்டு நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வறுமை, பசி அதை விட லைஃப்ல பெரிய மோட்டிவேஷன் வேற எதுவுமே கிடையாது. நமக்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா வந்துட்டு இந்த கஷ்டத்தெல்லாம் காமிக்காதனாலையும் என்னமோ சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆப்ஷனாகவே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அவர் கூட இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டு ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் இதான் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தேவையான டைமில் கரெக்டான முடிவு எடுத்து கரெக்டாக செய்வார். மக்களுக்கு எது தேவையோ அதை அதிகமாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஸ்டோரி ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் தான். கோயம்புத்தூரில் தான் அவங்க தாத்தா இருந்திருக்காங்க. அங்கேருந்து அவங்க அப்பா வந்துட்டு கேரளா பாலக்காடுக்கு படிக்க போயிருக்காரு. அங்கே போயிட்டு சத்யபாமா அப்படிங்கிறவங்கள கல்யாணமும் பண்ணிட்டாரு. கேரளா பாலக்காட்லேயே வந்துட்டு அவங்களுக்கு பசங்களும் பிறக்கிறாங்க, அங்கேயே செட்டில் ஆகுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு கோர்ட்லலாம் வேலை பார்த்துருக்காரு, அதாவது துணை நீதிபதி அந்த மாதிரி பொறுப்புலலாம் இருந்திருக்காரு. அவர் அப்போவே நல்லா படித்தவரும் கூட. அந்த சமயத்தில் அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தரோட கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் நடக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர மாதிரி கொஞ்சம் உதவி செய்ய சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பக்கம் நியாயம் இல்லாதனால எம்ஜிஆரோட அப்பா வந்து நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைமில் அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே சுற்றி இருந்தவங்களாம் நிறைய குடைச்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி, குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சிலோனில், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே அவரோட கொஞ்சம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் அவர் அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம தலைவர் எம்ஜிஆர் பிறக்கிறாரு. அங்கேயுமே போயிட்டு இவங்க அப்பா வந்துட்டு ஒரு பேராசிரியராக வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீதிபதி ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதாவது இந்த கோவிட் மாதிரி அந்த டைமில் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷக்காய்ச்சல் மாதிரி பரவிட்டு இருந்திருக்கு. அதில் எம்ஜிஆர் அவர்களோட அப்பாவும் அவங்களோட அக்கா ஒருத்தவங்களும் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க காலமானதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா தன்னோட 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு கேரளாவுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க யாருமே வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இல்லை. அதனால கும்பகோணத்தில் இருந்த அவங்களோட ஒரு உறவினர் மூலமாக கும்பகோணத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற டைம். பசங்க 2 பேரையும் ஒரு அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க. ஆனாலுமே வந்துட்டு அந்த செலவெல்லாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அண்ணன் தம்பி 2 பேருமே, அதாவது எம்ஜிஆரும் அவரோட அண்ணன் சக்கரபாணி அப்படிங்கிற ஒருத்தரும் 2 பேருமே வந்துட்டு பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனியில் போய் சேர்றாங்க. அந்த பாய்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கூட்டி பெருக்கிற வேலை இந்த மாதிரிலாம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்துட்டு சின்ன வயசுல ரொம்ப பார்க்க அழகாக க்யூட்டாக இருந்ததுனால அவருக்கு அதிகமாக வந்துட்டு இந்த பொண்ணுங்க வேஷமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு இந்த சிலம்பம் கற்றுக்கணும், கொஞ்சம் ஹீரோ மாதிரி பண்ணணும், அதெல்லாம் தான் ரொம்ப ஆசை. இருந்தாலும் வறுமையின் காரணமாக இன்கம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ரோலையுமே எடுத்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பருவ வயது வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு 2 பேருமே இந்த கந்தசாமி முதலியார் கம்பெனி அப்படின்னு வேறொரு நாடக கம்பெனிக்கு மாறுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்துட்டு சினிமா சான்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. சதி லீலாவதி அப்படிங்கிற படத்துல தான் முதல்ல வந்துட்டு ஒரு சின்ன இன்ஸ்பெக்டர் ரோல் மட்டும் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி துணை ரோல்களே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்துட்டு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசை.
அந்த டைம்ல எம்ஜிஆருக்கு வந்துட்டு என்எஸ்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்எஸ் கலைவாணர். அவரோட நட்பு இருந்ததுனால 2 பேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் அரசியல்ல ஆர்வம். இவர் என்எஸ்கே தான் வந்துட்டு எம்ஜிஆர கூட்டிட்டு போய் பெரியார் கிட்ட ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கொஞ்சம் படங்கள்லாம் நடிச்சு அவருக்கு கொஞ்சம் இன்கம் வரவும் ஓரளவுக்கு செட்டில் ஆகுறாரு. கொஞ்சம் லைஃப்ல வந்துட்டு நல்லா கொஞ்சம் மேல வராரு. எம்ஜிஆர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோவா பண்ண படத்துல கதை எழுதி அந்த படத்தை உருவாக்குனது வந்துட்டு கருணாநிதி அவர்கள் தான். ஸோ அந்த படத்திலேயே வந்துட்டு 2 பேரும் அறிமுகமாக்கிறாங்க. ரொம்ப நல்ல நண்பர்களாகவும் இருக்காங்க. இந்த ஹீரோ ரோல் வரதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு வந்துட்டு கொஞ்சம் சினிமாவில் டவுன் ஆகும்போது ரொம்ப வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு. நமக்கு வந்துட்டு எப்படியும் வருமானம் தேவைப்படுது. ஆனால் வந்துட்டு நமக்கு சினிமாவில் நடிச்சா என்ன செஞ்சா என்ன, வருமானம் வந்தால் போதும், ஃபேமிலிக்கு சாப்பாடு இருந்தால் போதும்ன்ட்டு நடுவில் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாரு. அந்த டைமில் தான் அவருக்கு இந்த ஹீரோ ரோல்லாம் வருது. அதுக்கப்புறம் ராஜகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கிறாரு. அது பயங்கர ஹிட் ஆகுது. இந்த ராஜகுமாரி படத்து மூலமாக வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு அறிமுகமான ஒரு நண்பர் நாராயணசாமி. அவர் தான் முதல்ல அண்ணா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மேடைகள்லாம் வந்துட்டு கட்சி கொள்கைகள் சம்பந்தமா வந்துட்டு பிரச்சாரம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி ஐயா அவர்களும் 2 பேருமே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மேடையில பேசிட்டு இருக்கும் போதுதான் முதல்ல எம்ஜிஆர் அவர்களை புரட்சி நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நடிச்ச மலைக்கல்லன் அப்படிங்கிற படம் பயங்கர ஹிட் ஆகுது. அதுல வர்ற ஒரு சாங் வந்துட்டு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலம் ஆகுது. அதாவது எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற பாடல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திமுகக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு நம்ம எம்ஜிஆர். 1957 ஒரு புயல் வருது. அந்த புயல் நிவாரணத்துக்காக வந்துட்டு நிதி திரட்டுறதுக்கு அண்ணா எல்லாரையும் அனுப்புறாரு. அந்த டைம்ல அதிகமா நிதி திரட்டிய எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவும் நடத்துறாங்க. அந்த டைம்ல தான் சிவாஜி அவர்கள் வந்துட்டு காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. எம்ஜிஆர் வந்துட்டு திமுகலேயே கொஞ்சம் கொஞ்சமா மேல வராரு. 1957 இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்துட்டு நடக்கக்கூடிய 2வது எலெக்ஷன்ல எம்ஜிஆர் வந்துட்டு திராவிட கழகத்துக்காக நிறையவே பிரச்சாரமும் பண்றாரு. எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்த எந்த ப்ரொடியூசருமே லாஸ் ஆகல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் டைரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தயாரிப்புலேயே வெளிவந்து பயங்கர சக்சஸ் ஆன ஒரு படம் தான் நாடோடி மன்னன் அப்படிங்கிற படம். தமிழ் சினிமாலேயே வந்துட்டு ஒரு அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள். சீர்காழியில ஒரு மேடை நாடகத்தில் நடிக்கும் போது எம்ஜிஆரோட கால் வந்துட்டு ஃபிராக்சரோ ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு ரெஸ்ட்ல தான் இருக்காரு. அதே டைம்ல முதல் தேர்தலையே 15 பேர் வந்துட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பின திமுக, அதாவது திராவிட கழகம், அடுத்த தேர்தலில் வந்துட்டு இன்னும் அதிகமான பேரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் ரொம்பவே போராடுறாரு. 1962 நடந்த எலெக்ஷனுக்காக திராவிட கழகத்துக்கு ரொம்பவே பிரச்சாரம் பண்றாரு எம்ஜிஆர். அந்த பிரச்சாரத்தின் போது எம்ஜிஆரோட மனைவி வந்துட்டு இறந்து போறாங்க. ஆனா பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்துட்டு மனைவியை பாக்குறாங்க எம்ஜிஆர். கட்சிக்காக அவர் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்த அண்ணா அவர்கள் வந்துட்டு எம்ஜிஆரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆக்குறாரு. எம்ஜிஆரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபார்முலா வந்துட்டு அவர் யூஸ் பண்ணாரு. அதாவது ஆல்கஹால் கிடையாது, ஸ்மோக்கிங் கிடையாது, பெண்களை வந்துட்டு தப்பா காமிக்க மாட்டாரு, ஏழைகளுக்கு வந்துட்டு பயங்கரமா உதவி செய்வாரு, வயசானவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு, நீதிக்கு எதிராக இருக்கவங்களுக்கு வந்துட்டு சண்டை போட்டு போராடுவாரு. அந்த மாதிரியான ரோல் தான் வந்துட்டு அவர் அதிகமாக எடுத்து நடிச்சாரு. 1960களில் வந்துட்டு சினிமாவில் சிவாஜி, எம்ஜிஆர் அவங்க 2 பேருக்குமே பயங்கர காம்படிஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்துட்டு எம்ஜிஆரோட சேர்ந்து நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற படத்தில் தான் நடிக்கிறாங்க. அந்த படமும் பயங்கரமாக ஹிட் ஆகுது. அடுத்து நடக்கிற தேர்தல்களுக்குமே வந்துட்டு எம்ஜிஆர் தொடர்ந்து திமுக கட்சிக்கு வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு இடையில தான் வந்து எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வீட்டில் வச்சே வந்துட்டு ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிளம்பிச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்காங்க. எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்த டைம்ல அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டிய நேரம் அது. ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டே பரங்கிமலை தொகுதியில வந்துட்டு போட்டியிடுறாரு. அவர் கழுத்துல இருந்த காயத்துக்கு சுத்தி இதை கட்டு போட்டிருந்த போட்டோவோடையே திமுகக்கு பிரச்சாரமும் நடக்குது. அதனாலேயோ என்னவோ திமுகக்கு வந்துட்டு அந்த டைம்ல ரொம்ப அபாரமான வெற்றி கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அண்ணாவோட மறைவுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்களோட கைக்கு கட்சி போகுது எம்ஜிஆரோட ஹெல்ப்போட. அந்த டைம்ல வந்துட்டு எம்ஜிஆர் கேட்ட சுகாதாரத்துறை அவருக்கு கொடுக்கப்படாதனால அவருக்கு கொஞ்சம் கோவம் வருது. அது மட்டும் இல்லாம கருணாநிதி அவர்களோட பையன் மூக்கா முத்து அவர்களை வந்துட்டு சினிமால இறக்குறாரு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. எம்ஜிஆர் காதுக்கு வந்துட்டு அது எப்படி போச்சு அப்படின்னா, இவருக்கு காம்படிஷனை தான் மூக்கா முத்து அவர்களை இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம்ல வந்துட்டு எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கோவமும் வந்துச்சு. மேடையில பேசும்போது திமுக வந்துட்டு ஒரு ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திராவிட கழகத்துல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களோட சொத்துக்களுக்கு கணக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில பேசுறாரு. அதோட வந்துட்டு அந்த கட்சியில இருந்தவங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் வந்துட்டு சேர்த்து ஒரு புகார் பட்டியல் ரெடி பண்ணி அதை குடியரசுத் தலைவர் கையிலேயே கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில கருத்து முரண்பாடால வந்துட்டு திமுகவை விட்டு வெளியில வர்ற எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அவரே உருவாக்குறாரு.
இதுக்கு இடையில வந்துட்டு இந்திரா காந்தியால இந்தியா முழுவதும் வந்துட்டு எமர்ஜென்சி அறிவிக்கப்படுது. ஆனா நெறைய ஸ்டேட்ஸ் அத அப்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் மட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு அதிமுகவா இருந்த கட்சி அனைத்து இந்திய அதிமுகவா வந்துட்டு மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அதிமுக காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி வச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. முதல்ல வந்துட்டு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருது. ஆனா தமிழக சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு அதிமுக பயங்கரமா வந்துட்டு வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் தொடர்ந்து எம்ஜிஆரே வந்துட்டு ஆட்சி செய்றாரு. இதுக்கிடையில வந்துட்டு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் பண்றாரு. அதாவது காமராஜர் அறிமுகப்படுத்தின இந்த மதிய உணவு திட்டத்தை வந்துட்டு சத்துணவு திட்டமா வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றாரு. அது வந்துட்டு செலவு பயங்கரமா ஆகும். இந்த டைம்ல வந்துட்டு அதை அமல்படுத்த முடியாது அப்படின்னு நிறைய அதிகாரிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எம்ஜிஆர் வந்துட்டு கண்டிப்பா அதை செயல்படுத்துறாரு. மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப நெருங்கியவர் ஆயிறாரு அதை பண்ணதுக்கு அப்புறமா. இந்த டைம்ல சத்துணவு திட்டம் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொள்கை பரப்பு செயலாளரா வந்துட்டு ஜெயலலிதா அவர்களை உள்ள கொண்டு வர்றாங்க. எம்ஜிஆர் சிஎம்மா இருந்த டைம்ல தான் வந்துட்டு இந்த தெருக்களோட பெயர்ல வந்து ஜாதி பேர் இடம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத தனியாக ஒரு போஸ்டாகவே கொண்டு வந்து அதையும் வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதி போகிற மாதிரி இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் அவர் போட்டியிட்ட எல்லா தேர்தலையுமே வந்துட்டு வெற்றி பெற்று அவர் சிஎம்ஓ ஆயிருக்காரு. ரொம்ப வருஷம் வந்துட்டு அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்துட்டு இருந்திருக்காரு. அதை விட பெரிய விஷயம் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் மக்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான். அவரோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாவே நமக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப அடிமட்ட லெவலில் ஆரம்பித்த அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எப்படி வந்துட்டு ஒரு மாநிலத்தோட தலைவராக பல வருஷம் தொடர்ந்து அதுவும் அவர் செயல்படுத்தின ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு மக்களோட நலனுக்காக தான் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் சினிமாவில் மட்டுமே வந்துட்டு நல்லவராக நடிச்சுக்கிட்டே இருக்கல, ரியல் லைஃப்லையுமே அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தான் சின்ன வயசுல பசியால் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலுமே வந்துட்டு முதல்ல சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பேசுவாராமா. உயிரோடு இருக்கும்போது மட்டும் கிடையாது, இப்போவும் பல பேரோட பசியை அவர் தான் போக்கிட்டு இருக்காரு. அவரோட லைஃப்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எங்கே பிறந்தோம், எந்த கம்யூனிட்டியில் பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், அது எல்லாத்தையும் விட நம்ம மற்றவங்களுக்கு என்ன செஞ்சோம், நம்ம எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம், எவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்கோம், இதுதான் வந்துட்டு நம்மளோட அடையாளத்தை கிரியேட் பண்ணுது. ஜஸ்ட் பிகாஸ் வந்துட்டு இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் நல்லவர் ஆகிட மாட்டார். நம்மளோட செயல் தான் நம்மளோட அடையாளம். உங்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.